என்னதான் மார்க்கெட்ல தரமான போன்ஸ் இருந்தாலுமே நான் ஆஃப்லைன்ல போயிட்டு சாம்சங்கோட ஏ சீரிஸ் தான் வாங்குன்றவங்களுக்காகவே சாம்சங் பாத்தீங்கன்னா ரீசெண்டா A56 A36 லான்ச் பண்ணிருக்காங்க. சாம்சங்கோட பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் போன் சீரிஸ் என்னன்னா ஏ சீரிஸ் தான். ஏன்னா இந்தியால மட்டுமே பாத்தீங்கன்னா 89 மில்லியன் பிளஸ் ஏ சீரிஸ் ஸ்மார்ட் போனை வந்து சேல் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட A36 இருக்கு. சோ இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு குயிக்கா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏ சீரிஸ் எதுக்குன்னா எஸ் சீரிஸ்ல இருக்கிற ஒரு சில ஃபிளாக்ஷிப் ஃபீச்சரையும் ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸையும் கம்மி பட்ஜெட்ல வாங்குறவங்களுக்கும் கொடுக்கணும் தான். சோ அதே மாதிரி இந்த போன்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர் இருக்கு, ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங் தான். ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் போன் இருக்கு, C2C சார்ஜிங் கேபிள் இருக்கு, சிம் எஜெக்டர் பின், சம் புக்லெட், அவ்வளவுதான். ரெண்டாவது இதோட பில்ட் அண்ட் டிசைன். பிரீமியமான கிளாஸ் பில்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ஓட கவர் பண்ணிருக்காங்க. சைட்ஸ் பிளாஸ்டிக் தான். இது மட்டும் இல்லாம IP67 ரேட்டிங்கும் இருக்கு. டிசைனிங் பாக்ஸி ஃபார்ம் ஃபேக்டர் தான். ஆனா புதுசு என்னன்னா இந்த கேமரா பம்ப் தான். ஃப்ளோட்டிங் கேமரா ஐலாண்ட்னு சொல்றாங்க. இது கூடவே இந்த வருஷமும் கீ ஐலாண்டும் இருக்கு. இந்த ரெண்டு ஐலாண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பேக்ல கிளாசி ஃபினிஷ்ல பார்க்க பளபளன்னு இருக்கு. பர்சனலா எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது இல்லாம இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷனும் இருக்கு. சைட்ஸ் பிளாட்டா இருந்தாலும் கார்னர்ஸ் லைட்டா கர்வ் பண்ணிருக்காங்க. ஷார்ப்பா இல்ல. சோ கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. போன் கொஞ்சம் பார்க்க பெருசா அகலமா இருந்தாலும் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஏன்னா 7.4 mm தான் திக்னஸ். வெயிட் பாத்தீங்கன்னா 195 கிராம் தான் இருக்கு. சோ ஓவராலா போன் பார்க்கிறதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் சரி பிரீமியமா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது எப்போதும் போல தரமான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 6.7 இன்ச்ல Full HD Plus 120 Hz சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 1200 nits HBM பிரைட்னஸ் அண்ட் விஷன் பூஸ்டர் டெக்னாலஜியோட டிஸ்ப்ளே இங்க குறையே சொல்ல முடியாது. தரமான பெசல்ஸோட கலர்ஸ்லாம் பஞ்சியா கிறிஸ்பா இருந்துச்சு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிறதுனால நல்ல ஸ்மூத்தாவும் ரெஸ்பான்சிவாவும் இருந்துச்சு. அண்ட் தென் இது பிரைட்டான பேனலும் கூட டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது கூட விசிபிலிட்டி பெட்டரா தான் இருந்துச்சு. HDR சப்போர்ட் யூடியூப்ல இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல. டால்பி அட்மாஸோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. இது நல்ல ரெஸ்பான்சிவா தான் இருந்துச்சு. நோ ப்ராப்ளம். ஆனா ஃபாஸ்டா இல்ல. சரி இப்போ பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலாம். இங்க நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா Qualcommோட SoC வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கெட்ட விஷயம் என்னன்னா Snapdragon 6 Gen 3 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா அதோட AnTuTu ஸ்கோர் Geekbench ஸ்கோரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்கு. CPU throttling டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 82% வந்து கிடைச்சது. GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 99% வந்து கிடைச்சது. த்ராட்லே ஆகல, ஹீட்டும் ஆகல. இந்த டெஸ்ட்லாம் எடுக்கும்போது மேக்ஸிமமாவே பாத்தீங்கன்னா 39 டிகிரி வரைக்கும் தான் போச்சு. இதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் லெவல்ல பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ கேம் விளையாடுறப்பலாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்பவும் ஸ்டேபிளா தான் இருந்துச்சு. பெருசா ஹீட்டும் ஆகல, த்ராட்லிங்கும் ஆகல. கேம் பிளேன்னு பார்க்கும்போது BGMIல ஸ்மூத் அண்ட் HDRல எக்ஸ்ட்ரீம்ல வச்சு விளையாடலாம். CODல லோ அண்ட் ஹைல மேக்ஸ்ல வச்சு விளையாடலாம். Genshin Impactலயுமே பாத்தீங்கன்னா ஹை கிராபிக்ஸ் செட்டிங்ஸ்ல 60 FPS ஆப்ஷன் இருக்கு. ஆனா ஆவரேஜ் FPS 30 to 40 FPS வந்து கிடைச்சது. ஸ்டில் இது கேமிங் டிவைஸ் கிடையாது. மத்தபடி நார்மல் யூஸ்க்கா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதா இருக்கட்டும், மாறி மாறி ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்புக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது கூட லாகோ ஸ்டட்டர்ஸோ எதுவுமே இல்ல. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் தான். Android 15 மேல One UI 7 வந்து ரன் ஆகுது. யூஸ் பண்ண செம்ம ஸ்மூத்தா இருந்துச்சு. அனிமேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த போனுக்கு சாம்சங் பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண நவ்பார் இருக்கு. எப்போதும் இருக்கிற சர்க்கிள் டு சர்ச், AI செலக்ட், ரீட் அலவுட்னு ஒரு சில AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. அப்புறம் சாம்சங் பே, நாக் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயமும் இருக்கு. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த தடவை 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப் என்னோட ஹெவி யூஸ்க்கு பாத்தீங்கன்னா 6.5 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சது. இது மோசமான SOT எல்லாம் கிடையாது. நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே ஒரு நாளைக்கு பேட்டரி தாங்கும். கனெக்டிவிட்டிக்கு இங்க 13 5G பேண்ட், Bluetooth 5.4, Wi-Fi 6, NFC சப்போர்ட்டும் இருக்கு. ஃபைனலா கேமராவுக்கு வந்தோம்னா 50 MP பிரைமரி வித் OIS ஓட 8 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோ, 12 MP செல்ஃபியும் இருக்கு. சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இமேஜ்ல டீடைல்ஸ் பெட்டரா இருந்துச்சு. கலர், ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலா இருந்துச்சு. ஈவன் டைனாமிக் ரேஞ்ச் கூட குறை சொல்ற மாதிரி இல்ல. டைரக்ட் சன்லைட்ல எடுத்தாலும் சரி, பேக் லைட் கண்டிஷன்ல எடுத்தாலும் சரி, இமேஜ் இங்க பெட்டரா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல கண்ணுல நம்ம என்ன பாக்குறோமோ அது வந்து இமேஜ்ல இருந்துச்சு. ஈவன் செல்ஃபில எடுத்த ஷாட்ஸுமே அப்படிதான் இருந்துச்சு. ரொம்பவே இம்ப்ரெசிவான, நல்ல ஷார்ப்பா டீடைல்டான இமேஜ் வந்து கிடைச்சது. லோ லைட்ல கூட பெட்டரான இமேஜ் கிடைச்சது. நாய்ஸ்லாம் பெருசா இல்ல. ஹைலைட் கண்ட்ரோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி லோ லைட்ல பேக் லைட் கண்டிஷன்ல எடுக்கும் போதும் டீடைல்ஸ் வந்து பெட்டரா இல்ல. மத்தபடி போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பொக்காலாம் பிசிரே தட்டல. டெப்த் நேச்சுரலா இருந்துச்சு. என்ன எனக்கு ஒரு 2x வரைக்கும் ஜூம் கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். அல்ட்ரா வைட்ல எடுத்தது டீடைல்டா இல்ல
இல்லைனாலும் இமேஜ் பார்க்க பெட்டரா இருந்துச்சு, கலர்ஸுமே பிரைமரி ஈக்குவலா இருந்துச்சு. 5 MP மேக்ரோ ஷாட் இப்படிதான் இருந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே 4K 30 FPS சப்போர்ட் இருந்தாலும் அவுட்புட் இங்க நல்லா இருந்துச்சு. கலர் ஸ்கின் டோன்ஸ்லாம் ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. ஈவன் செல்ஃபி வீடியோல கூட ரிசல்ட் ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் குட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5 MP மேக்ரோவை தூக்கிட்டு 12 MP அல்ட்ரா வைடுக்கும் 10 MP டெலிஃபோட்டோக்கும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிராக்டிகலா இருந்திருக்கும். மற்றபடி இதுலயுமே ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. லைக் மை ஃபில்டர். உங்களுக்கு பிடிச்ச இமேஜ்ல இருக்கிற ஃபில்டர்ஸை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட இமேஜ்ல பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் AI ரீமாஸ்டர், ஆப்ஜெக்ட் எரேசர், ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர்னு இதெல்லாமும் இருக்கு. ஸோ இதோட பிரைசிங்னு வரும்போது 812 LPDDR4X RAM டைப்போடையும் 128 256 UFS 2.2 ஸ்டோரேஜோடையும் ஸ்டார்டிங் பிரைஸ் 8128 வேரியன்ட் பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபிளாக்ஷிப் லைக் பிரீமியமான பில்ட் அண்ட் டிசைன், தரமான AMOLED டிஸ்பிளே, நல்ல கேமரா, நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸோட 6 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், டீசென்ட்டான பேட்டரின்னு இவ்வளவுக்கும் இந்த பிரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.